கண்டிப்பா அவங்க ஹீல் ஆகி தான் போவாங்க. யார் வருவாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, அமெரிக்கால இருந்து இருக்க டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆப்பிரிக்கா நெறைய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க. யார் வரப்போறாங்கன்னு தெரியல. அதான் நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் யார் வராங்களோ பாப்போம். யாரு? நம்ம நீ வரியா? யார் வரா? ம், ஆ, ஃபர்ஸ்ட் பேஷண்ட். சார் என்ன வேணும்? உங்க பேர் நாங்க டோக்கன் உங்களுக்கு. உங்க பேர் சொல்லுங்க. என்ன அமைதி? ஓ, ஒருவேளை அவருக்கு இது தெரியலையோ, காது கேட்கலையோ. ஓ, காது பிரச்சனையா இருக்கும் போல, அதுக்காக வந்திருக்காரு போல. சார், என்ன நான் சொன்ன சிரிக்கிறாரு? கண்ணு தெரியலையோ? ஆ, என்ன பேசவே மாட்டாரு, எல்லாத்துக்கும் சிரிக்கிறாரு. ஓ, கண்டுபிடிச்சிட்டேன். இஎன்டி மூணுமே இருக்கு பிரச்சனை. அதுக்காக வந்திருக்கீங்களா? சரி சரி, உட்காருங்க. இந்தாங்க உங்களுக்கு டோக்கன். ஒன்னா நம்பர் டோக்கன் நீங்க தான். ஃபர்ஸ்ட் நீங்க தான் டாக்டரை பார்க்க போறீங்க. உட்காருங்க. பாப்பா பாப்பா பாப்பா. என்ன ஃபர்ஸ்ட் வந்தவர் ஏதாவது ஒரு இது பண்ணுவாருன்னு பார்த்தா அமைதியா இருக்காரு. என்ன பண்றது? ஆ, அடுத்து யார் வரப்போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு லைனா ஃபுல்லா இது உங்களுக்கு கலெக்ஷன் வாங்கிட்டு டாக்டர் கிட்ட எடுத்துட்டு அதை எடுத்துட்டு அப்படி அப்படி இன்னைக்கு ஒரு ஜாலியா இருக்கும். லைன்ல ஒரு ஃபன். ஓ, என்னயா? வாங்க வாங்க வாங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் இதுவா? அப்ப கரெக்டா தானே வந்திருக்கேன். ஆமா ஆமா ஆமா. ஏ, என்னையா அங்கன்னு சொரிஞ்சுனே இருக்கிற? என்னாச்சு? சூரி என்ன பண்றது? சூரியா? ஐயோ, அது என்ன சிரிச்சுனே சொல்ற? சொரி சிரின்னு. என்ன பிரச்சனை உனக்கு? சொரியணும். சரி இரு, உனக்கு ஒரு டோக்கன் தரேன். நீ தான் டோக்கன் நம்பர் 2. ஓகேவா? இந்தா. உன் பேர் என்ன? முத்து. சொரி முத்துன்னு வச்சிருக்கலாம். ஓகே போ. என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கலாய்க்கிறீங்க? சரியாகுமா சரியாவாதா? சூப்பரா ஆகும். உட்காரு. நான் டாக்டர் வருவாரு. 8 மணிக்கு வருவாரு. உட்காரு. 8 மணியா? இப்பதான் நான் 7 மணி அதுக்குள்ள ஆகுது. போயிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இது எடுக்கணும். எழுதி வச்சிடறோம். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்துட்டாங்க. என்ன சார் சிரிச்சுன்னு இருக்கீங்க? அடுத்து ஓகே. சும்மா தானே இருக்கீங்க. கொஞ்சம் முதுகுல அரிக்குது, கொஞ்சம் தொஞ்சு விடுங்களேன். அடுத்து ஓகே. அங்கதான் அங்கதான் அங்கதான். ஆ, இங்க கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி. நல்லா இருக்கியா? நல்லா சொரியறையா? சொரியாம சும்மா கை வச்சாலே சரியாகுது. ஆ. அப்படியே இங்க இங்க அப்படியே இங்க 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 கீழே கீழே. ஏங்க இங்க வாங்க, இங்க வாங்க 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 வாங்க. யோ. இருங்கம்மா இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் வாங்க வாங்க இங்க வாங்க. சரியாயிடுச்சு. சார் இங்க வாங்க சார். சார் ஒரு நிமிஷம் வாங்க சார். வாங்க. நான் போறேன். வீட்டுக்குள்ள வர முடியாது. சார், டாக்டர் பார்க்கணும். சார் சைக்கிள் டாக்டர் எங்க கியூல வாங்க சார். இதான் ஹாஸ்பிடல்ல லைனா எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. நீ யார் நீ? சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்கல சார். லைனா ஐயோ கூட்டத்தினால கண்ட்ரோலே பண்ண முடியல. தரேன் சார் இங்க வாங்க. ஒரு நிமிஷம் வாங்கல நீ சார். வாப்பா. லைன்ல 1 by 1 நில்லுங்க. இதுதான் உனக்கு கல்யாணம் பண்ணவே சரியாயிடுச்சு. நானும் அதான் சொன்னேன். கல்யாணம் பண்ணதுல இதே தொல்லையா இருக்கு. எனக்கும் தான். யோ கம்பவுண்டர். எங்க போறியோ? எங்க போற? நான் தான் எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. யோ உங்க டாக்டரே பார்க்கல நீ, அதுக்குள்ள சரியாயிடுச்சுன்ற? பாத்தா போலி டாக்டர் மாதிரி இருக்காங்க. வந்ததுமே சொரிஞ்சிட்டு இருந்தா என்ன? செம்ம ஹாஸ்பிடல் இது. கண்டிப்பா அண்ணன் தான் புடிச்சு டாக்டர் பார்க்கல நீ? சரியாயிடுச்சு. எப்படி சரியாச்சுன்னு தெரியல. எனக்கு என்னமோ இவரு செம்ம ட்ரீட்மெண்ட் அவரு கொடுத்துருக்காரு. பேஷண்ட்யா, அவரு டாக்டர் கிடையாது. ஐயோ இவரு பேஷண்ட் மாதிரி தெரியல. ஏய், சரி எனக்கு சரியாயிடுச்சு. அவங்க அந்த அப்படி ஐயோ. சரி அவங்கள போய்ட்டாங்க. இவங்க தான் வச்சு. சார் நாங்க உங்களுக்கு 2ஆம் நம்பர், இந்தாங்க உங்களுக்கு 3ஆம் நம்பர். 2ஆம் நம்பர் டோக்கனா? ஆமா. எனக்கு 3ஆம் நம்பர் கூட எனக்கு. நான் தான் பெரிய வரேன். நான் தான் ஹஸ்பண்ட். இது ஐயோ யோ என்னங்க சார் நீங்க? சார் சண்டை போடாத இருங்க சார். உட்காருங்க, போய் உட்காருங்க போங்க. எனக்கு தான் அந்த நம்பர் வேணும். கொடுங்க. டோக்கன் தான அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க. நான் சொன்னது கேட்க மாட்டேன். ஹாஸ்பிடல் வந்தாலும் உனக்கு தான் ஹாஸ்பிடல் சைக்காட்ரிஸ்ட். சரி இப்போ நீங்க யாரை பார்க்கணும்? நீங்க டாக்டர் தான் பார்க்கணும். டாக்டர் தான், இங்க டாக்டர் தான் இருக்காங்க. பார்க்கலாம். உட்காருங்க, சண்டை போடாம உட்காருங்க. நான் அடிச்சுக்காம உட்காருங்க. உட்காருங்க போங்க. நிக்கிறேன். உட்காருங்க சார். சார் இப்படி பண்றீங்க? ஒரு கூட்டமா வருது. அவன் வேற போயிட்டான். டாக்டர் கிட்ட என்ன சொல்லுவேன்னு தெரியல. எதுவும் பிரச்சனை எல்லாம் பாத்துக்கணும். ஏங்க சும்மா இருங்க, அது நோண்டாதீங்க அவரை. மன்னிச்சிடுமா. ரொம்ப குடும்பத்திருக்கேன். சரிமா. சரிமாவா? மன்னிச்சிருமாவா? எல்லாம் எப்படி போயிட்டீங்களா? என்ன பண்ணுவேன்? இருங்க ஒரு கால் வருது. ஹலோ, என்னது? எல்லா அமௌண்ட்டும் ரிலீஸ் ஆகுதா? உங்க பிசினஸ்க்கு நிறைய ஆர்டர்ஸ் வருதா? ஐயோ இப்ப எங்க ஹாஸ்பிடல் லாஸா? அதனால வாங்க வீட்டுல போய் பேசலாம். சார் நன்றி. ராட்டன் கேட்டா வந்தீங்க, இப்படி ரொமான்டிக்கா போறீங்க. ஐயோ என்ன எல்லாம் இப்படியே போயிட்டா என்ன வருது? ஐயோ யார் வருவான்னு தெரியல. இதுக்கப்புறம் டாக்டர் வேற 8 மணிக்கு ஷார்ப்பா வந்துருவாரு. ஒருத்த மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு மட்டுமே
சேர்ல உட்காந்து தானே பிரச்சனை. எனக்கு வேற ஏய் தம்பி, ஹாய் தம்பி, கம் 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 கம். ஓ ஸ்டைலா இருக்க, சூப்பரா இருக்கு, கம் கம் கம். இங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை ட்ரீட்மெண்ட் இருக்குது. வா வா வா. முடியல, டெய்லி தலைவலிக்குது, எரிச்சலா வருது, போன் வேற இல்லாம இருக்க வேற முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் இங்க வந்து ஈஸியான சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்தா யுவர் டோக்கன் நம்பர் 4. ஓகே வச்சுக்கோ. ஒன்னும் இல்லை, இங்க சில்லா இங்க உட்காராத, அந்த சேர்ல உட்காரு. உட்காந்தா இந்த ஆளுக்கு அமுச்சு விட்டுருவோம். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலையே இல்ல, நான் சும்மா ஹெல்த்துக்காக வந்தேன். சூப்பரா இருக்கும், ஹெல்த் பக்கவா. எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு நான் வந்தேன். மனசு மூளை எல்லாத்துக்கும் இங்க ப்ராப்ளம் சார். இது ஹாஸ்பிட்டல் சார், மனசு சரியில்லை. நீங்க நீ பாக்க தானே போற. இப்ப எங்க டாக்டர் வந்ததும் கை வச்சா அவ்வளவுதான் உனக்கு அடு பறக்க போற. என்னையா இங்க உட்கார, தயவுசெய்து அங்க உட்காரு ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் இங்க உட்கார? டூ வாட் ஐ சே. இவன் வேற 2K கிட்டாச்சு, சொன்ன பேச்சு கேட்க மாட்டானே. இத வச்சத வேலைக்கு போனாலும் உட்காந்துராதரா, நீ போயிட போற. அப்புறம் ஐயோ, நான் என்ன பண்ணக்கூடாதுலாம் நீங்க சொல்லப்பா. நான் அது டாக்டர் வரதுக்குள்ள ஒர்க்லயே சரி, ஃப்ரெண்ட்ஸ் அம்மையில வீட்டுக்கு போனா எரிச்சலா இருக்கு, எதுவுமே பண்ண முடியல, எல்லாமே எரிச்சலா இருக்கு. இவன் வேற, நான் எதுக்கோ வேற ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு வந்தேன், உடனே என்ன மென்டல் பிரஷர் மாதிரி பிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து உட்கார வச்சிருக்கான். இங்க ரொம்ப பேசாத, டாக்டர் வர போறாரு. ஓ அப்படி. ஆமா ஆமா, இங்க உட்கார கூடாதா? வேணாண்டா டே, திரும்பி ஆண்டா அப்படி சோதிக்கிறேன். அங்கே உட்காரா, அவர்கிட்ட திருப்பி உட்காரா. அங்கடா பேச்சு, திரும்பி உட்காரா. இருக்கிற ஒரு ஆளும் போயிட்டான். இல்ல பிஸ் பிஸ் டேய், திரும்பா திரும்பா. போன தானே பாத்துட்டு இருந்தா, அப்ப ரீல்ஸ் பாத்துட்டு பாடுறா. யார் நீங்க? என்ன உங்க பேரு? எதுக்கு உங்ககிட்ட உட்கார கூடாதுன்றான்? புரியல. விடுதலை கிடைக்கும். நான் என்ன சஃபர் பண்றேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் பேரு, யாரு, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு தெரியல நீங்க என்ன சொல்றீங்க. ஆனா என்னால சுத்தமா முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நிறைய இடத்துல லைக் பிஹைண்டா இருக்கேன். எல்லாம் சரியா? இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியல, ஆனா எனக்கு ஏதோ லைட்டா ஃபீல் ஆகுது. நீங்க யாரு என்னன்னுலாம் தெரியல, பட் ஆனா தெரியல, உங்ககிட்ட உட்காந்ததே எனக்கு ஒரு மாதிரி பெட்டரா ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் நல்லாதான் இருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு ஹாஸ்பிட்டலா தேவையில்லன்னு நினைக்கிறேன். ஏன் கத்துற? சார் என்ன சார் ஏன் கத்துறீங்க? என்ன பேசுறாங்க நீங்க? இப்படி உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடில நாங்க டோக்கன், டாக்டர் வருவாரு, பத்திரமா பாத்துருக்கோம். எனக்கு ப்ராப்ளம்லாம் இல்ல, ஐ ஃபீல் பெட்டர். சார் டாக்டர் இப்ப இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாரு. பாத்துட்டு அவர் என்ன ப்ராப்ளமோ சொல்லுங்க, உட்காருங்க, படத்தை பாராட்டீங்க சரிங்களா? நீங்க இதுக்கும் நீ ஊர் பக்கத்துல ஹலோ, யாருங்க நீங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? யாரு நீங்க? ENT பக்கம் தானே வந்தீங்க, ஏன் இந்த வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? ஏன் அங்க கஷ்டப்பட்டு இது பண்ற பேஷண்ட் எல்லாம் அப்படி அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? மகனே, இவங்களுடைய சாபங்களை நீக்கதான் நான் சிலுவில் அடையப்பட்டேன். இவங்களுடைய பாவங்களுக்காக தான் நான் சிலுவில் ஜீவன் தந்தேன். இவர்கள் சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை என் மேல் வந்தது. இவருடைய நோய்களை நான் கட்டினேன், இவங்களுடைய காயங்களை கட்டினேன், இவருடைய பாவங்களுக்கு விடுதலை தந்தேன். இந்த சிலுவின் மூலமாய் உனக்கும் அந்த ஜீவனையும் உனக்கும் அந்த ரட்சிப்பையும் என்னால் தர முடியும். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாயா? ஜீசஸ், மன்னிச்சிருங்க ஜீசஸ், நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். எவ்வளவு பேர் ஹீல் ஆகி போறாங்க, ஆனா என் மனசுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கு. நானும் நிறைய பாவங்கள் செய்யறேன். என் மனசு ரொம்ப குத்துது ஜீசஸ். எனக்கு விடுதலை கிடைக்குமா? நீ மன்னிப்பீங்களா? நிச்சயமாகவே குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆகும். நீ பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடு, கண்டிப்பா இறக்கம் பெறுவேன். கண்டிப்பா ஜீசஸ். ஏற்றுக்கொள்வையா? கண்டிப்பா ஜீசஸ். என்ன மன்னிச்சிருங்க ஜீசஸ்.